ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறது தான் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். 2 கிராம்பு, 2 பட்டை, அதுக்கப்புறம் ஒரு கல்பாசி, ஒரு சோம்பு சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச வெங்காயம் சேர்க்க போகிறோம். இதுக்கு எதுவுமே வதக்கி நான் சேர்க்கல, எல்லாமே ராவாகவே அரைச்சி சேர்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி டைம் இல்லை, அதனால். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். ஜோதி, அந்த இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கூடா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். பூண்டு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்தாச்சு. இது வதங்கினதும் பார்க்கலாம் இப்படி. இப்போ நம்ம வெங்காயம் ஒரு 1/2 வேக்காடை வெந்துடுச்சு. இந்த டைமில் அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வெங்காயம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு மேலே. இந்த ஸ்டேஜில் அந்த பட்டாணி எடுமா, பட்டாணி எடு. இப்போ இதுக்கு தேவையான 1.5 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். இதுக்கு பச்சை மிளகா நான் எதுவுமே சேர்க்கல. இப்போ இதுக்கு தேவையான மிளகா பொடி சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள், இதுக்கு தேவையான மிளகா பொடி சேர்த்து ஒரு வதக்கிறேன். இதுலேயே ஒரு வதங்கின பிறகு இப்போ நான் பட்டாணி தண்ணியோடு எடு, தண்ணியோடு எடு. இந்த ஸ்டேஜில் பட்டாணி சேர்க்குறேன். தண்ணி குடி. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்று. கொஞ்சமாக போதும். கொஞ்சம் தேங்காய் ஆகிடுமாம்மா. இங்கே பாருங்கள், அரைச்சி வச்ச நம்ம கொதிச்சிட்ருக்க குழம்புல அரைச்சி வச்ச தேங்காயும் உடச்சக்கலையும் சேர்த்துட்டேன். அந்த சின்னதாக இருக்குது. தேங்காய் ஊற்றின வரை ரொம்ப கட்டியாகிடுச்சு குழம்பு. அதனால் நம்ம குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம கொத்தமல்லி தூவியாச்சு. நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான நம்ம பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லிக்கு இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது சப்பாத்தி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சிம்பிளான குருமா, ட்ரை பண்ணி பாருங்கள்.